ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜோசப் அடிசன் எழுதின சர் ராகர் அட் சர்ச் அப்படிங்கிற ப்ரோஸோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஜோசப் அடிசன். இவர் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட், போயட், பிளே ரைட் அண்ட் பொலிட்டீஷியன். இவர் தான் லான்ஸ்லாட் அடிசன் அவரோட எல்டஸ்ட் சன். அது மட்டும் இல்லாமல் இவரோட நேமை யூஸ்வலாக இவரோட ஃப்ரெண்டான ரிச்சர்ட் ஸ்டீல் அவரோட நேமோட ஒன்றா தான் எப்போதுமே சொல்லுவாங்க, தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட ஒர்க்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஹியூமர் அண்ட் ஐரணி கலந்ததாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரோஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ப்ரோஸை ஆத்தர் ஒரு மெயின் கேரக்டர் வச்சு எழுதியிருக்காரு. அந்த மெயின் கேரக்டர் தான் சர் ராகர். சர் ராகர் யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன். இவர் இவரோட சர்ச்சை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்குவார், ரொம்ப அழகாக பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சோட டிக்னிட்டி, அதாவது அந்த டிக்னிட்டி அப்படின்னா அந்த கண்ணியத்தனம், அதாவது இந்த சர்ச் ரொம்ப தூய்மையாக, அழகாக, ரொம்ப பக்குவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டிக்னிட்டி. அந்த டிக்னிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக ரொம்பவே அழகாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே இவர் இவரோட கான்ட்ரிபியூஷனை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற எல்லாரையுமே ரெகுலராக அவங்களோட ரிலீஜியஸ் டியூட்டிஸ் கண்டிப்பாக சர்ச்சுக்கு ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார். இவரோட சொந்த செலவுலையே தான் அந்த சர்ச்சை அழகாக்குனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த சர்ச்சோட கிளர்க்குக்கு சேலரி 5 பவுண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்சோ அங்கே யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் சாங்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அதாவது சர்ச்சில் ப்ரேயர் சாங் பாடுவாங்க இல்லையா, அந்த சாங்கை ரைட் டியூனில் பாடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு சிங்கிங் மாஸ்டரையும் எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு. அந்த வில்லேஜுக்குனே ஒரு சிங்கிங் மாஸ்டரை கொண்டு வந்திருக்காரு, இந்த வில்லேஜஸ்க்கெலாம் அந்த ப்ரேயர் சாங் கற்றுக் கொடுக்கறதுக்காக. இப்போது இந்த வில்லேஜ்லேயே எல்லாத்துக்குமே சர் ராகர் தான் லேண்ட்லார்டாக இருக்கார். எல்லா பீப்புளுக்கும் சர்ச்சில் ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறாரு. ஆல்சோ அது ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது புனிதமான இடம். ஸோ அங்கே மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும்னா பர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அங்கே யாருக்குமே என்ன அலௌடு இல்லை, தூங்கிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் என்ன ஆகும்னா ஒரு சில டைம் இவரையே அறியாமல் ஒரு குட்டி தூக்கம் அக்கேஷ்னலாக எப்போயாவது ஒருக்கா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும்போது யாராவது தூங்குறத பார்த்தாருனா இவரே போய் எழுப்பி விட்டுருவாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற யாரையாவது போய் எழுப்பி விட சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில அக்கேஷன்ஸ் ஏதாவது சர்ச்சில் நடக்கும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுவாராமா, எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையா, யாராவது ஆப்சன்டீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் கூட எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவர் ஃபாலோ பண்ணியும் யாருமே இவரை பற்றி தப்பாக நினைக்கல. காரணம் என்னன்னா இவர் குட் அட் ஹார்ட் அண்ட் மென்ட் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மனசாலையும் சரி குணத்தாலையும் சரி ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால யாருமே சர் ராகர் சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி யாருமே வெளியே போக மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்பாரு. சப்போஸ் அந்த அக்கேஷனுக்கு யாராவது வராமல் இருந்திருப்பாங்களே சர்ச்சுக்கு, ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அந்த ஆப்சன்டீஸ்க்கு என்ன பிரச்சனை, ஹெல்த் ரீசன்ஸ் ஏதாவதா அப்படின்னு சொல்லி அக்கறையாக விசாரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ப்ரோஸோட எஸ்ஸே மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அதில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ஆத்தர் அடிசன் ஒரு கிளர்ஜி மேனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. கிளர்ஜி மேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஃபாதர், அவங்கள தான் கிளர்ஜி மேன்னு சொல்லுவாங்க. அவங்கள எப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு கிளர்ஜி மேன் எப்படி இருக்கும்னா ஹானஸ்டாக இருக்கணும், அதாவது உண்மையாக இருக்கணும், ரீஃபைன்டு வியூஸோடு இருக்கணும், அதாவது முற்போக்கு சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு இவரோட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கறது ஒரு ப்ரிவிலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு மாரல் வேல்யூஸும் சரி அவங்க மேலே உண்மையான கேரும் சரி கிளர்ஜி மேன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிளர்ஜி மேனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு ஐடியல் டிவைனோட பிக்சருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர் ராகரை ஒரு ஐடியல் மேனாக இங்கே காமிச்சிருக்காங்க நம்ம ஆத்தர். எப்படி அப்படின்னா சர் ராகர் சர்ச்சை அவ்வளோ அழகாக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னா பைபிள்லேருந்து சில வார்த்தைகள், சில டெக்ஸ்ட்டை எடுத்து அங்கே எப்போதும் சொல்லுவார்.
பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் சர்ச் ஃபுல்லாக வந்து அலங்கரிச்சிருக்காரு அந்த வார்த்தைகளால். அண்ட் ஆல்சோ ஒரு பல்பிட் கிளாத்னு ஒரு கிளாத் வந்து கொடுத்துருக்காரு. கம்யூனியன் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே அந்த கிளாத் வந்துட்டு இவரோட பங்களிப்பாக கொடுத்துருக்காரு. எல்லா மெம்பருக்கும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுற எல்லா மெம்பருக்கும் ஒரு ஹெசாக்கும் அண்ட் ஒரு ப்ரேயர் புக்கும் கொடுத்துருக்காரு. ஹெசாக் அப்படின்னா அவங்க வந்து ப்ரே பண்ணுறதுக்கான அந்த புக் வைக்கக்கூடிய ஒரு இது, அதுவும் அந்த ப்ரேயர் புக்கும் கொடுத்துருக்காரு. இவர் இந்த எஸ்டேட்க்கு வரக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு இர்ரெகுலராக இருப்பாங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வரவே மாட்டாங்க. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் சர்ச்சுக்கு ரெகுலராக சண்டே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரேயர் சாங் பாடுறதுக்காக ஒரு சிங்கர் அலாட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சிங்கர் வந்து வீடுகளுக்கே நேரடியாக போய் பீப்புளுக்கு வந்துட்டு அந்த சாங்கோட டியூனை டீச் பண்ணுவாங்க. அதுவும் சர் ராகர் தான் பண்ணி கொடுத்தாரு. சர் ராகருக்கும் அந்த ஊர் மக்கள் பரிஷனர்ஸ்க்கும் சரி அவங்களோட பாண்ட் ஆஃப் லவ் வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சர் ராகரை ஒரு ஃபாதர் ஃபிகராகவும் ஒரு லேண்ட்லார்டாகவும் ஒரு ஐடியல் மேனாகவும் சொல்லியிருக்காங்க. சர் ராகர் எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி சர்ச்சுக்கு ரெகுலராக வர வச்சிருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறாரு. பிகாஸ் எல்லா மக்களையும் குட் அண்ட் ரிலீஜியஸாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவுமே அடிசன் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா சர் ராகரோட ஆட்டிடியூட் டு ரிலீஜன் அண்ட் அவர் பீப்புளுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோஸ் சர் ராகர் அட் சர்ச்.